அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேர்தல் ஆணையம் சார்பாக இந்தியா முழுக்க எஸ்ஐஆருடைய பணிகள் நடைபெற்று தற்போது அதனுடைய இறுதி கட்டங்களை அடைந்திருக்கின்றார்கள். தமிழகத்திலும் பல வாக்காளர்களுடைய பெயர்கள் எல்லாம் நீக்கப்பட்டு மிக பெரும் சர்ச்சைக்குள்ளாகி உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு பிறகு பல நெருக்கடிகளை சந்தித்த தேர்தல் ஆணையம் தற்போது இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த இறுதி வாக்காளர் பட்டியலிலே கிட்டத்தட்ட 74 லட்சத்திற்கும் அதிகமான பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் எஸ்ஐஆருக்கு முன் 6,41,00,000 அதிகமான வாக்காளர்கள் இருந்த தமிழ்நாட்டு பட்டியல் எஸ்ஐஆருக்கு பின் 5,43,00,000 சுருக்கப்பட்டது. எஸ்ஐஆருடைய வரைவு வாக்காளர் பட்டியல் வெளிவந்ததற்கு பிறகு அதிலே புதிதாக 27 லட்சம் பேர் புதிதாக இணைந்திருக்கின்றார்கள். தற்போது இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் 5,67,07,380 பேர் கொண்ட பட்டியலை தேர்தல் ஆணையம் இப்பொழுது தமிழகத்திலே வெளியிட்டிருக்கிறார்கள். அதனுடைய பட்டியல் தேர்தல் ஆணையத்துடைய இணையதள முகவரியிலே கிடைக்கப்பெறுகிறது. அதை சகோதரர்கள் தங்களுடைய பெயர் இருக்கிறதா என்பதை சரிபார்த்து இல்லை என்று சொன்னால் அதை இணைப்பதற்கான அடுத்த கட்ட முயற்சிகளை செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அதை எப்படி நாம் பார்ப்பது என்பதை இந்த வீடியோவில் நம்ம விளக்குறோம். கூகுளில் போய் நம்ம ஓட்டர் இசிஐ அப்படின்னு போட்டாலே அந்த நம்ம தேடுவதற்கான அந்த ஒரு நிலை இருக்கிறது. அதை எடுத்தோம்னு சொன்னாக்கா தேர்தல் ஆணையத்துடைய இந்த முகவரி ஓப்பன் ஆகும். அதில் போகும்போது உள்ளே இது பாருங்கள், இந்த ரைட் சைடில் டவுன்லோட் எலக்ட்ரல் ரோல் இதை நம்ம கிளிக் பண்ணோம்னு சொன்னால் இப்போது 2026 அந்த பட்டியல் வந்துடும். இதில் நம்ம ஸ்டேட்டை செலக்ட் பண்ணணும், தமிழ்நாடு. இதில் 2026 பட்டியலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் 2 பட்டியல் இருக்குது. ஒன்று வரைவு வாக்காளர் பட்டியல், நம்ம இதுக்கு முன்னால் ஏற்கனவே செக் பண்ணியிருப்பீங்க. இப்போ இது இறுதி வாக்காளர் பட்டியல், இப்போ கடைசியாக அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இறுதி வாக்காளர் பட்டியல். இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ சென்னைனா நான் சென்னையில் இருக்கிறதுனால நான் சென்னையை செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி எந்த தொகுதின்றதை செலக்ட் பண்ணணும். நான் ஹார்பர் தொகுதி, அதனால் ஹார்பர் தொகுதியை செலக்ட் பண்ணுறேன். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிடணும். அதே போல் இதுக்கு முன்னாடி நீங்கள் வரைவு வாக்காளர் பட்டியலை சரி பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு அந்த பார்ட் நம்பர் என்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த பார்ட் நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வரிசையாக அந்த பார்ட் நம்பர் வரும். என்னுடைய பார்ட் நம்பர் 118 நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கேப்சா கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சாவை நம்ம டைப் பண்ணிக்கணும். டவுன்லோட் கொடுத்தோம்னாக்கா அது டவுன்லோட் ஆகிரும். ஒவ்வொருத்தருடைய அந்த என்ன பள்ளிக்கூடம், அவங்களுடைய பார்ட் நம்பர் என்ன அப்படின்றத நம்ம இதில் செலக்ட் பண்ணி நம்ம அதை டவுன்லோட் கொடுத்தோம்னு சொன்னால் அந்த டவுன்லோட் பிடிஎஃப் வந்துடும். இதில் நம்முடைய பாகம் எண், நம்முடைய எல்லா தகவல்களும் இதில் வந்துடும். இதை ஏற்கனவே நம்ம விளக்க வீடியோவில் போட்டிருந்தோம். இதில் உங்களுடைய வரிசை எண் ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம அதை எப்படி பார்க்கணுன்றதையெல்லாம் வீடியோ போட்டிருந்தோம். தமிமுல் அன்சாரி பேர், தந்தை பேர் இஸ்மாயில், என்னுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் போட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி நம்முடைய பெயர் வாக்காளருடைய அந்த இறுதி பட்டியலில் இருக்கிறதான்றதை நம்ம பார்த்துட்டு இல்லை என்று சொன்னால் அதுக்கு நம்ம பெரிய அளவு கவலைப்பட தேவையில்லை. திரும்பவும் அதற்கான அப்ளை பண்ணலான்ற வழிகாட்டுதல் தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஒரு திட்டத்தின் அடிப்படையில் செயல்பட்டுருக்கிறாங்க. ஆனால் கடைசியில் தமிழக தேர்தல் களங்களுடைய மாற்றங்கள் எல்லாம் நகர்ந்தது. மக்களுடைய எதிர்ப்புகள், கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியில் நீக்கப்பட்ட பல பேர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இணைப்பதற்கான வழிவகைகளை இப்பொழுது தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நம்முடைய வாக்குரிமை நிலைநிறுத்தக்கூடிய அடிப்படையில் நம்முடைய பெயர் இருக்கிறதா என்பதை சரிபார்க்க வேண்டிய ஒரு நாளில் நம்ம இப்போ இருக்கிறோம். இப்போ இணையதளத்தில் நம்ம வெறும் இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதை போட்டு நம்ம தேடினாலே இந்த முதல்ல வரக்கூடிய வெப்சைட் ஒன்று இருக்குது. அடுத்து இந்த ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல்னு போட்டு வந்திருக்கோம், electoralsearch.eci.government.in. இதுக்குள்ளே நம்ம போனோம்னு சொன்னால் நம்முடைய எபிக் நம்பர் போடுற மாதிரி வரும். அப்புறம் நம்முடைய ஸ்டேட் செலக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கேப்சா கோடு அதை நம்ம போட்டோம்னு சொன்னால் இது நம்முடைய டீட்டெயில் ஃபுல்லாக வந்துடும். இது நம்ம ஏற்கனவே வரைவு வாக்காளர் பட்டியலில் இதே மாதிரி நம்ம பார்த்துருப்போம். இது இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று இருக்கிறதான்றதையும் நம்ம செக் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஏற்கனவே நம்ம பேர், நம்முடைய பார்ட் நம்பரு, எந்த பள்ளிக்கூடம் எல்லாமே இந்த டீட்டெயிலில் நமக்கு இருக்கும். இதை இப்போது உள்ள இந்த புதிய பட்டியலை நம்ம பார்க்கணும்னு சொன்னால் இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த டவுன்லோடு எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணோம்னு சொன்னால் இப்போ எந்த ஸ்டேட்டு, தமிழ்நாடு 2026 லிஸ்ட்டு. இதில் 2 லிஸ்ட்டுமே இருக்கும்.
டிராஃப்ட் ரோலும் இருக்கும், ஃபைனல் ரோலும் இருக்கும். இது வந்து வரை வாக்காளர் பட்டியல், இறுதி வாக்காளர் பட்டியல். இப்போ இந்த பட்டியல் தான் வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் நம்ம பேர் வந்திருக்கணும். வந்துருச்சுனாக்கா நம்ம வந்து வாக்குரிமை பெற்றவர்களாகவும், அப்படி வரலைனாலும் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நம்முடைய பேர்கள் விடுபட்டு இருந்தால் சேர்ப்பதற்கான வழிவகைகள் இருக்குது. அதை நம்ம கவனம் செலுத்தணும். இந்த மாதிரி உங்கள் டீட்டெயில் இருக்குதான்றதை நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்படி விடுபட்டு இருந்ததுன்னாக்கா உடனே அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகளை அணுகுங்க. நம்ம பகுதியில் உள்ள பிஎல்ஓ அதிகாரிகளை அணுகி உடனே நம்ம பெயர் அதில் இடம்பெறுவதற்கான வழிவகைகளை செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.